அது வந்து அந்த லைன் கிங்னு ஒன்று இங்கிலீஷ் ஃபிலிம். ஆண்ணே unnecessary total. ஆ ஸோ டு யூ நோ ஸ்விம்மிங்? அதுக்கு ரியாக்ஷன் இல்லை, எனக்கு தெரியாது. நீ மாட்டின நீ எனக்கு தெரியாது, நீ மாட்டின ஏன்டா நீ சொல்ல வேண்டியதானே ஸ்விம்மிங் தெரியாதுன்னு அப்படின்னு அவன் அட்வைஸ் வேற கட் பண்ண. உண்மையிலே ரோஹிணிக்கு ஸ்விம்மிங் தெரியும், எனக்கு தெரியாது. அற்புதமான கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகிட்டீங்க, வில்லனா இருந்தீங்க, எல்லாம் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இங்கிலீஷ் ஃபிலிம், அதில் வந்து சிங்கத்துக்கு பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஊரெல்லாம் சொல்லுது. அந்த மேட்ரு ஏதாவது எங்களுக்கு சொல்லி ரசிக பெருமக்கள் லட்சக்கணக்காக அந்த அரௌண்ட் த வேர்ல்டு பார்க்குறாங்க. வாட் டைம், எவ்வளோ பெரிய சமாச்சாரம் இது. அது வந்து எப்படி அது கிடைச்சது அந்த வாய்ப்பு? அது வந்து அந்த லைன் கிங்னு ஒன்று இங்கிலீஷ் ஃபிலிம். ஆண்ணே அது வந்து ஹாலிவுட்டில் வந்து தட் ஃபிலிம் வாஸ் சூப்பர் டூப்பர் ஹிட். இங்கேயும் தமிழ்லையும் நல்லா ஓடிச்சு. சரி. அப்போது நம்ம அசோசியேட் டைரக்டர் வேதான்னு ஒருத்தர், அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி சிங்கத்துக்கு ஒரு வாய்ஸ் கொடுங்க சார். நான் ஆடி போயிட்டேன். ஏன்னா சிங்கத்துக்கு எப்படிங்க நான் வாய்ஸ் கொடுப்பேன்? எனக்கு ஒன்று இல்லை, வாங்க சார் சரி சொல்லி போனால் நம்ம அருண் வீரப்பன் சாரோட தியேட்டரில் அந்த டப்பிங் நடக்குது. சரி உள்ளே போனால் கார்ட்டூனில் சிங்கம் சிம்பான்னு பேர், ஜிம்பா போனோன்னா டைலாக் அது இங்கிலீஷில் ஹாலிவுட் ஆக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. Why can't you do that? I will do it. Unnecessary total. வா ஃபேண்டாஸ்டிக். என்னடா இது, என்னன்னே புரியல. எங்கே அந்த டைலாக் போடுறது? எப்படி சிங்கத்துக்கு லிப்புக்கு நான் சிங் பண்ணுவேன்? என்ன வேதா எனக்கு ஒன்று விட்டேன், எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லைப்பா. நான் ஏதோ எனக்கு வாய்ஸ் கொடுப்பேன், எனக்கு கொடுப்பேன், நீ வந்து சிங்கத்துக்கு போய் கொடுன்றேன். இல்லை நீங்கள் முடியும் சார். சரி டைலாக் கொடு. ஒய் கான்ட் யூ டு தட்? ஒன்னால் ஏன் முடியாது? யூ கேன் டு இட். ஒன்னால் முடியும், யோசிச்சு பாரு. இதுதான் டைலாக். ஏன் உன்னால் முடியாது? உன்னால் முடியும் அப்படின்னு மாதிரி கட் பண்ணி திரும்பி பார்க்குறேன். ஒரு 7 பேர் இங்கிலீஷ்காரங்க, ஒயிட் ஷர்ட் பிளாக் பேண்ட் டைலாம் கட்டிட்டு, ஒயிட் ஷர்ட் பிளாக் பேண்ட் டைலாம் கட்டிட்டு, எக்ஸ்பிரஷனே காணும். என்ன அது எக்ஸ்பிரஷனே காணும்? நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அப்படியே சைலண்டாக இருக்காங்க. திருப்பி டேக். அப்புறம் வந்தாங்க, சார் வி வாண்ட் தட் எவ்ரி திங்ஸ் ரைட், பட் வாட் வி வாண்ட் எக்ஸாக்ட்லி த லைன் இஸ் கெட்டிங் டவுன் ஃப்ரம் த ராக். ஐ வாண்ட் தட். என்னடா லைன் பாறையில் இறங்குறதுலாம் கேட்குறாங்கல்ல, அந்த லைன் என்ன பண்ணுது? இப்படி உட்காந்துருக்குல்ல, எப்படிலாம் வருது. ஸோ இது பார்த்தேன். அப்புறம் பார்த்து என்ன ட்ரெண்டுன்னு பார்த்தேன். டக்குன்னு கட் பண்ணால் எம்ஆர் ராதான ஐடியா வந்தார். ஒரு 7 டேக் போயிடுச்சு. எம்ஆர் ராதான ஐடியா டக்குன்னு அவர் வந்தார். அவர் வந்து மனசில் நிற்கிறார். என்ன பார்த்து விட்டுட்டீங்களா, எனக்கு பேசுறது போய் பயந்துருக்கீங்க. அடிச்சு எடுத்து கேப்பில் விட்டோன்னே ஃபேண்டாஸ்டிக் மிஸ்டர் ராவே இஸ் பியூட்டிஃபுல். ஸோ வாய்ஸ் ஐ ஃபீல் தட் திஸ் வாய்ஸ் வில் கிரியேட் மாஸ் ஹிஸ்ட்ரினா. அப்படியா, தேங்க்ஸ் நான் எம்ஆர் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜிம்பா வாய் நான் வருவேன் இப்படிலாம் பேசி டோட்டலாக கிட்டத்தட்ட 3 hours ஃபினிஷ். ஃபேண்டாஸ்டிக். முதல்ல ஸ்டார்டிங் தான் ஒரு ½ hour அப்படியே ஆச்சு. அதுக்கப்புறம் இது மீட்டர் பிடிச்சிட்டேன். ஆஹா, இது எம்ஆர் ராதனை கேட்குறாங்க, நம்ம போய் சின்சியராக லைனுக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம், எடுத்து விடுவோம். நம்மக்கிட்ட தான் இருக்க புக்ஸா, சிவாஜினா இருக்கார், எம்ஆர் ராதனா இருக்கார், டைமிங் சென்ஸ் அடுத்து எடுத்து விடணும். அந்த மாதிரி அது ஒரு அது வந்து ஆல் தி ப்ரெஸ் தே ஹவ் ரிட்டன் ஃபேண்டாஸ்டிக் அபௌட் தட். சூப்பர். அதே வரிசையில் பார்க்கும்போது அண்ணன் யேசுதாஸ் அவர்களுடைய பாட்டு, நீங்கள் யேசுதாஸ் அவர் வந்து எனக்கு வந்து யேசுதாஸ்னால் இமீடியட்டாக அந்த முள்ளும் மலரும் 3 முறை கமல் சேருது அதான் நிற்கும். அவர் எனக்கும் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, 2 பாட்டு பாடியிருக்காரு. ஓகே. வெளிச்சம்னு ஒரு படம். சரிங்கண்ணா. அப்புறம் நியாயத்தராசு 2 படத்தில் பாடியிருக்காரு. இந்த அற்புதமான ஜெர்னியில் மறக்க முடியாத சம்பவங்கள் அப்படின்னு டெஃபினட்டாக இருந்திருக்கும். எப்போ நீங்கள் நினச்சாலும் அட்ரா இந்த மாதிரி நடந்துச்சு நமக்கு, அந்த மாதிரி ஒரு ஏதாவது சம்பவம் இருந்தால் எங்களோட ஷேர் பண்ண சந்தோஷப்படுறோம். ஷூரா. அது என்னன்னா, நம்ம நிழல்கள் ரிலீஸ் ஆச்சு. அப்போது ஒரு மலையாளம் படம் வருது ஆக்டிங்காக.
ஸோ எனக்கு மலையாள படம் ரொம்ப பிடிக்கும். நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். சரி நம்மளும் மலையாளத்தில் ஒன்று டக்குன்னு இந்த வாய்ப்பு வந்திருக்கு. அது யாருன்னா மறைந்த PN சுந்தரம், கேமராமேன், டைரக்டர், வெரி ஸ்ட்ரிக்ட் பர்சன். ஹரிஹரன் ஒரு பிக் ப்ரொடியூசர் இன் மலையாளம். ஓகே. அது வந்து பேக் வாட்டர்ஸில் வந்து பெரிய பெரிய செட்டு போட்டுரும். பேக் வாட்டர்ஸில் மலை மாதிரிலாம் போட்டு மணவாளன் பாரா, மணவாட்டி பாரான்னு சொல்லி பாறையெல்லாம் போட்டு ஷூட்டிங்கு. இது கம்ப்ளீட் அலப்பி. ஓகே. என்னை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு இருக்கும் அவர் சுந்தரம் சார், ஸ்ட்ரிக்ட் மேன். பார்த்தா மிலிட்ரிக்காரர் மாதிரி இருப்பார். ஆமாம், நமக்கு அப்போ வந்து 20-22 வயசு இருக்கும். நான் பயமாக இருக்குது, இது லாங்குவேஜ் வேறு தெரியாது. நன்றி நன்றிலாம் சொல்ல உட்காந்துட்டேன் சைலண்டாக. ஏதோ வாயத்தை தப்பாக சொல்லிடக்கூடாதுன்ட்டு. ஓகே. நான் அவர் ஒரு பழைய ஃபேன் ஓடிட்டுருக்கு அந்த இதில் டக்கடாக்கி டக்கடாக்கின்னு சைலண்டாக ஓடிட்டுருக்கேன். பின்னே நிழலொக்க கண்டு கொள்ளலாம். அது கொள்ளாமலாம் புரியல, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் தான் தெரியும் எனக்கு. தேங்க்யூ சார். மலையாளம் அறியலே தெரியாது, தெரியாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சின்ன லாஃப் மட்டும். அது லாஃபை வச்சு வரைச்சாரு. இவனும் அதே பக்கா நம்ம ஆள் போலக்குன்னு அதை டைலாக் ஒன்று கொடுத்தானுங்க, சின்ன 2 டைலாக பேசிட்டான். கல்யாணத்தின காலத்து அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு டைலாக் 2 டைலாக். அப்போ சொல்கிறாரு, இதில் வந்து மெயின் கேரக்டர் நீங்கள் ரகுவரன், ரோஹிணி. ஓகே. அதில் வந்து ஸ்விம்மிங், பேக் வாட்டரில் நீங்கள் ஸ்விம்மிங் பண்ணி அந்த ஹீரோயினை காப்பாற்றுறது ஓப்பனிங். அதுக்கப்புறம் தான் லவ் ஃபார்ம் ஆகுது. அது மாதிரி கதை மெயின் போகுது. ஸோ டு யூ நோ ஸ்விம்மிங்? அதுக்கு ரியாக்ஷன் இல்லை, எனக்கு தெரியாது. அது சிரிக்கலை நீங்கள் எதுக்குமே சிரிதாக வச்சும் பார்க்குறேன். அப்படி ஒரு லுக் அவரை அவர் பார்க்க முடியாது, கண்ணுக்கு இருக்கு. அப்படியே பார்த்தா டெரராக இருப்பார். நல்ல மனுஷன், ஆனால் லுக்கு மட்டும் பார்த்தா. அப்போவும் அந்த ஃபேன் சத்தம் ஓடுது. என்னோட எக்ஸ்பிரஷன் அறியல. தெரியாது சார், சும்மிங்க தெரியாதுன்னு சொன்னால் போய்டும் படம். ஆமாம். சரி, எதுக்கு அது போய் சொல்லணும்? பார்த்துக்கலாம், கற்றுக்கலாம். ரவி மனசு சொல்லுது, ரவி டே கற்றுக்கலாம்டா, ஸ்விம்மிங் தானே, இது என்ன சாதாரணம், 2 நாள் கற்றுக்கலாம். எதுக்கு இது சொல்கிறேன்னு அவர் சொல்கிறாரு. நடிகர் ஜெயின் இருந்தார், பெரிய ஆக்டர் ஜெயின். இவங்களோட போன படம் வந்து கோழி இலக்கம்னு ஒரு படம். அது வந்து ஹெலிகாப்டர்லேருந்து அவர் இங்கே விழுந்து இறந்துட்டார். சரி. ஸோ அதனால் எங்கள் அடுத்த படத்தில் ஹெலிகாப்டர் இல்லாமல் ஸ்விம்மிங்கில் எங்கே போய் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு கம்பெனி பேர் கெட்டு போயிடும். அதனால தான்ப்பா இது சொல்லணும். இன்னும் ஹார்ட் டக்கு டக்கு டக்குன்னு ஆரம்பிச்சிச்சு. ஆஹா, இது என்னடா அது புதுசாக இது ஒரு கதை இருக்குன்னு சொல்லி கட் பண்ணா 5 ஸ்டார் ஹோட்டல் அடையார் கேட்டில் அப்படி ஓப்பன் பண்ண ஒரு டயரை மாட்டி தப்புக்கு தப்புக்குன்னு அடிச்சிட்டு இருக்கேன். எல்லாம் வராங்க, ஃபாரினர்ஸ்லாம் பார்க்குறாங்கடா 6 அடி வருஷம் இருக்காங்க, தத்த புத்தன்னு அடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, வாட் மேன் நோ ஸ்விம்மிங் அப்படின்னா, ஐ நோ ஐம் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ண. அப்புறம் எல்லோரும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி சவேரா ஹோட்டல் உட்லேண்ட்ஸ் மாறி மாறி போகிறேன். அப்படியே போய் சரி நாளைக்கு போகலாம், இன்றைக்கி போகலாம்னு சொல்லி விட்டாச்சு. கட் பண்ண ட்ரெயின் ஏறுறோம் அலப்பி எக்ஸ்பிரஸுக்கு. ஷூட்டிங் கன்ஃபார்ம் ஆச்சு. கன்ஃபார்ம் வந்தாச்சு. 2 மாதம் டைம் கொடுத்தாரு. அதில் ஒரு 5 நாள் தான் போயிருப்பேன். மீதிலாம் ஷூட்டிங்கிட்டு அங்கே ஓடிட்டு தான் போயிடுச்சு. ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டீங்க? கற்றுக்கவே இல்லை. வெரி நைஸ். கட் பண்ணா என்னடா போகலாமான்னு சொல்லி கூட ரகுவரேன் எல்லாம் ட்ரெயினில் ஏறி போயாச்சு. சரி மச்சான் ஸ்விம்மிங் தெரியாதுடா, நாளைக்கே பேக்கப் பண்ணிடுவானுங்க, என்ன வரட்டுமான்னு சொல்லிட்டு போகிறேன். நீ மாட்டின, நீ எனக்கு தெரியாது, நீ மாட்டின, ஏன்டா நீ சொல்ல வேண்டியதானே ஸ்விம்மிங் தெரியாதுன்னு அப்படின்னு அவன் அட்வைஸ் வேற. நான் உனக்கு தெரியும், எனக்கு எங்கே தெரியும்ண்ணா, நான் தான் ஸ்விம்மிங்கே பண்ண போகிறது இல்லை, நீ தானே பண்ணணும். ஆஹா இது என்னமோ எங்கேயோ கொண்டு போய் விட போகுதுன்னு சொல்லி கட் பண்ண அலப்பி போயாச்சு. ஃபஸ்ட் டே நான் பேக்கப் பண்ணிடுவான்லான்னு உள்ளுக்குள்ளே பயம் வேறு. இது 2வது படம், பெரிய பேனரு, நல்ல கதை. இது வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு இதாக லைஃப் ஃபியூச்சர் ப்ரொஃபஷனுக்கு போனால் காரில் போய் எப்படின்னா அலப்பியில் வந்து உதயா ஸ்டுடியோன்னு இருக்குது, அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். அங்கேருந்து காரில் போகிறதுக்கே 1.5 மணி நேரம் அந்த லொக்கேஷனுக்கு. அதுக்கப்புறம் காரில் போயிருங்க, அங்கே ஒரு போட்டில் ஏற்றுறாங்க. அந்த போட்டு வந்து 3/4 மணி நேரம் ட்ராவலு. போனால் நடுவில் ஒரு சின்ன ஐலாண்டு, அந்த ஐலாண்டுக்குள்ளே ஷூட்டிங். அங்கே ஜனமே கிடையாது ஐலாண்டில். ஆமாம், காப்பாற்றுறதுக்கு கூக்குரல் இட்டாலும் ஆள் இல்லை.
அப்புறம் போய் இறங்கி காரில் இறங்கி இப்படி பார்த்தா அந்த தென்னை மரம்லாம் அங்கே தான் அப்போ தான் பார்த்தேன். தென்னை மரம் இப்படி போய் இப்படி வளைஞ்சி நிற்குது. ஏய், அதில் குட்டி குட்டி பசங்கள்லாம் அழகான ராட்சசியே. ஆமாம், ஒரு 5 வயசு 7 வயசு பசங்கள்லாம் ட்ரௌசர் போட்டு கிட்டுன்னு ஏறுறானுங்க. டரக்கன்னு பால்ட் அடிச்சு டமான்னு அப்படி பார்த்தேன். அப்புறம் இது ஏறி வந்தாங்க. தம்பி அப்படி பார்த்தாங்க, ஆழம் டெப்த். ஏய் 6 ஆள் ஆழம் உண்டுண்ணா. 6 ஆள் ஆழமா? ஓ 36 அடி 40 அடியா? அட்டாட்டா, நமக்கு ஸ்விம்மிங்கே தெரியாது, மாட்டோன்டான். கட் பண்ண டிஃபன் வருது, அது வருது, எல்லாம் சாப்பிட்டு விட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு கொண்டு போய் லொக்கேஷனில் விட்டா சாங். அப்பா ஓகேடா ரவி, சாங்கை வச்சு ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி செல்லப்பன் சேட்டா செல்லு, செல்லப்பன் சேட்டா செல்லுன்னு ஒரு சாங். அதே தான் அந்த மீட்டில் எனக்கு ரோகிணிக்கு சாங்லாம் எடுத்து அதில் ஒரு 3 நாள் ஓடிச்சு. 3 days பெயினே தெரியல, சைலண்ட்டாக போயிடுது. ஏன்னா உள்ளுக்குள்ளே எப்போ கூப்பிடுவாங்களோ, எப்போ அந்த ஷார்ட்டை வச்சுருவாங்களோன்னு. 4ஆவது நாள் சீன் ஓகே ரவி கன்ஃபார்ம்டு. ஏன்னா 5-6 நாள் போயிடுச்சு, நம்ம தூக்க முடியாதா? ஆமாம், கமிட் ஆகிடுப்பேன். ஆணித்தரமாக நுழைஞ்சிருவோம்ல. 7ஆவது நாள் வருது. கட் பண்ணால் இதில் பேக் வாட்டர் நடுவில் கொண்டு போய் 2 பெரிய அந்த படகு, அந்த படகுல பிளாங்க்லாம் போட்டு பெரிய அந்த எல்லோ கலரில் அந்த ராட்சஸ் ஃபேன் இருக்குல்ல, அது இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று வச்சு 2 டில் டவுன் பண்ணிங்க தண்ணியில். அந்த தண்ணி ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்கும். அது ஒரு பீச் இது சீ மாதிரி காட்டணும். அதுக்கு வச்சு 2 போட்டு எங்களை அந்த பொண்ணு அந்த ஹீரோயின் ரோஹிணி மேடம் அவங்க இந்த சிப்பிலாம் எடுக்கும்போது அப்படியே போட்டு கேப்சைஸ் ஆகிடும். அப்போ நான் இன்னொரு போட்டில் நான் ஜம்ப் பண்ணி அவங்கள காப்பாற்றணும். ஓகே, அங்கே ஒரு 40 அடி ஆழம் இருக்கும். போட்டு ஜென்ரேட்டர்லாம் போட்டுக்கிட்டு அந்த பொண்ணை காப்பாற்றுறது விடுங்க, உங்களை காப்பாற்றுறது இப்போ கட் பண்ண. உண்மையிலே ரோஹிணிக்கு ஸ்விம்மிங் தெரியும், எனக்கு தெரியாது. அதுதான் கடவுளே, தெய்வமே. ஸோ ஸ்டார்ட் கேமரா, எனக்கு டிக் 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 நோடி. அப்பவும் சொல்லலை டைரக்ட், அது சொல்லல, நான் வாயை தரல. கிரேட். டிக் டிக் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். இழுத்து விடுறான் ஜெனரேட்டர், இந்த ஃபேனை, இந்த ஃபேன் பெரிய ஃபேனை அடிச்சா அந்த தண்ணி இல்லை அப்படியே சுனாமி மாதிரி எந்திரிக்குது. ஜம்ப் ஜம்ப் நம்ம ரோஹிணி தண்ணியில் குதிச்சாச்சு சொல்லி காப்பாற்று காப்பாற்று சொல்லி உள்ள போகுது. ஜம்ப்னா நான் நிற்கிறேன் மேலே, தள்ளிட்டாங்க. ஜம்ப் ஜம்ப்னா எங்கே நிற்கிறது? கட் 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 அப்படின்னு திருப்பி தூக்கி ரோஹிணி இந்த ஃபேன்லாம் திருப்பி ரீவைண்ட். ஓ எந்த ரவி அறிவோ அறியலையா? சார் அறிவு சார், ரஜினி மாரி அறிவு குதி. പിന്നെ ரெடி ரெடி நோக்கம் ரெடி ஸ்டார்ட் கேமரா திருப்பி மறுபடியும் ஜம்ப் பண்ணுறான். ஜம்ப் இல்லை. என்னடா அது பெரிய பிரச்சனை எனக்கு சொல்லி டேரக்டர் வந்தார். அவர் இன்னொரு போட்டில் வர இருப்பான் அங்கேருந்து 2 பேர் தூக்கிட்டு வரணும் அந்த போட்டை. ஏன்னா அங்கே நிற்க யாருமே இல்லை, அங்கே பக்கத்தில் நிற்க முடியாது. கேமராலாம் வச்சு 2 கேமரா இருக்கு. எந்த அறியும் அறியாத சார் அறியும் சார். அப்பவும் പിന്നെ ഇത് ബീച്ചിലെ ബാക്ക് വാട്ടറിൽ പിന്നെ കുറച്ച് ഒരു ഭയം സാർ. ஸ்விம்மிங் அறியுமான அறியும் சார். அப்போ இதில் குதி. ஐயோ இதில் எனக்கு ஸ்விம்மிங் தான் எனக்கு தெரியும், அங்கே ஸ்விம்மிங் பூலில் தான் குதிப்பேன், இதில் குதிக்க மாட்டேன். சரி என்னடா பேக்கப், மதியானம் பேக்கப். இவன் கூட இருக்கானே, உனக்கு நீ டின்னு கட்டிடுவான், நீ கிளம்பிட வேண்டியதா கோயம் மெட்ராஸ்க்கு. இவன் சும்மா இவனுக்கு எப்படா இவன் அனுப்புவான் அவன் பார்த்துட்டு இருக்கான், டென்ஷன். ஆமாம். அப்புறம் கடைசியில் அடுத்த நாளைக்கு ஒரு 5 அடி அந்த சைட் பெட்டில் ரிவர் பெட்டு கிட்ட அந்த சைடில் வச்சு இதே இது ப்ரொப்பலர் வச்சு ஜம்ப்பு அடி ஜம்ப்பு தான். ஏன்னா கீழே நம்ம 6 அடி கீழே அப்படி இருந்து ரோஹிணி நீ அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வந்துட்டோம் மேலே. ஸோ இப்படி அந்த படம் அடிச்சு தட் வாஸ் சூப்பர் டூப்பர் ஹிட் தட் ஃபிலிம். வாவ் ஃபேண்டாஸ்டிக். அதாவது நம்ம இருக்கிற ஃபீலிங் சொல்லாம அது நீங்க பயப்படாம காமெடி ஆகாம அது மெயின்டைன் பண்ணது. ஆமாம், இஸ் சச் அ நைஸ் மேன் சுந்தரம் சார். சரி அண்டர்ஸ்டுட். சரி பயப்படுறான், சரி கொஞ்சம் இதாக வச்சுக்கோ. ஆட்டோமேட்டாக நீங்கள் தான் குதிக்கணும்னு இருக்கிறது. டெஃபினட்டாக மறக்க முடியாத நிகழ்ச்சி இது. இங்கே உங்களோட பேசிட்டு இருக்க முடியாது. ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ தேங்க்யூ சார். அதாவது மனதோடு மனம் நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் நீங்கள் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் உங்களுடைய ஃபீலிங்ஸு, உங்களுடைய இசை ஆர்வம், எவ்வளோ அற்புதமான பாடல்கள் சொல்லியிருக்கீங்க. அதுக்காக லட்சக்கணக்கான மக்கள்
கோடிக்கணக்கான மக்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நானும் உங்களுக்கு ரொம்ப என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னாக்கா இந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து என்னோட டேலண்ட்ஸ், அதாவது இப்போ ஜனங்களுக்கு தெரிஞ்சது வந்து ஒரு ஆக்டர்னு தெரியும், கண்டிப்பாக ஈ கேன் ஆல்சோ சிங்ன்றது இந்த ப்ரோக்ராம் மூலமாக உங்களுக்கு தெரிய வச்சதுக்கு நான் வந்து ஐ எம் வெரி ஹாப்பி, ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு யூ, டு த க்ரூ, என்டையர் ஜெயா டிவி அண்ட் மனதோடு மனம். நீங்கள் மனதோடு மட்டும் இல்லை, நினைவோடும் எப்பவும் எங்களோட இருப்பீங்க. யூ ஆர் சச் எ வெரி நைஸ் அண்ட் லவ்லி ஃப்ரெண்ட் ஐ ஹேவ். என்னம்மா கண்ணு சொல்லம்மா கண்ணு, என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியந்தான்.